கவுண்டமணி சாரை வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரையில பார்க்கறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன கேப்டன் எங்கள் டெம்பிள் சிட்டி குமாரன்னு பட்டையை கிளப்பியிருக்காப்புல. லெஜெண்ட் கவுண்டமணி, யோகி பாபு இவங்க எல்லாம் இருக்கிற இடத்துல நமக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் ராஜகோபால் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இருக்கிற எல்லா கட்சியிலும் இருக்கிற கோமாளி அரசியல்வாதி அப்புறம் தோலுரிச்சு காமிச்சிருக்காங்க. ஆலுசின் வந்தாலும் அவங்க பேர் கலக்கல் குமார்னு கேள்விப்பட்டோம். கலக்குன்னு கலக்கியிருக்காங்க. நம்ம 90s கிட்ஸ்ல பார்த்து ரசிச்ச நகைச்சுவை நடிகர் எல்லாருமே இந்த படத்துல இருக்காங்க. வந்து நடிப்பு பிச்சுட்டாப்ல. அவர் வந்து ஒரு கேரக்டர், அவர் நல்ல அரசியல்வாதி கேரக்டரா வந்திருக்காப்ல. அடுத்த விஜயகாந்த் மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நல்லா அடிச்சிருக்காப்ல. அவரு ஃபர்ஸ்ட் படம்ன்றனால இன்னும் நல்லா அடிச்சிருக்காப்ல. சூப்பரா நல்லா இருக்கு. அரசியல் கேரக்டர் தான். நீங்க யோகி பாபு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அவர் என்ன கேரக்டர்னு. அதே மாதிரி ஒரு ஆளுமே ஒரு கோமாளி அரசியல்வாதி கேரக்டர் தான். எல்லா அரசியல் கோமாளிகளையுமே சூப்பரா காமிச்சிருக்காங்க. எல்லாருமே ஒரு அரசியல் கோமாளிகள் தான். இருக்கிற எல்லா கோமாளிகளையுமே அரசியல் கோமாளிகளை பூரா பத்தியுமே தனித்தனியா சூப்பரா காமிச்சிருக்காங்க. நல்ல படம், பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல நகைச்சுவை இருக்கு, கிளுகிழப்பும் நிறைய இருக்கு. நீங்க எல்லாரும் பார்க்கலாம், இளைஞர்களும் பார்க்கலாம், அனைத்து தரப்பட்ட மக்களும் பார்க்கலாம். அதான் கண்டிப்பா விழிப்புணர்வு படம், அரசியல் விழிப்புணர்வு படம். அதெல்லாம் விட ஸ்பெஷலா வந்து நம்ம விஜயகாந்த் சார் வந்து மறைவுக்கு பிறகு மதுரையிலிருந்து ஒரு பெரிய ஆக்டர் மறுபடியும் விஜயகாந்த் சார் மாதிரியே நம்ம டெம்பிள் சிட்டி குமார் சார் வந்து இந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஃபிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அவரு மேலும் மேலும் வருவாரு. என் தலைவனா மறுபடியும் நான் ஸ்கிரீன்ல பார்க்கணும். படம் சூப்பரா இருக்கு. குடும்பத்தோட எல்லாரும் வந்து பார்க்கலாம். யாரோட பையாபுரி ஆட்டி அவர் சூப்பரா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. யோகி பாபு சார் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அதான் 90s கிட்ஸ்ல நம்ம பார்த்து ரசிச்ச நகைச்சுவை நடிகர் எல்லாருமே மறுபடியும் திரையில பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் படம் நல்ல டைம் போனதே தெரியல. நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. நாளுக்கு அப்புறம் வந்திருக்க அரசியல் காமெடி என்டர்டைன்மெண்ட் படம் போற ஸ்பீடே தெரியல. ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா படம் சீக்கிரம் முடிச்சா மாதிரி தான் இருந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரை மண்ணின் மைந்தன் வந்தாலுமே வெயிட்டான சீனா இருக்கு. அவருடைய திரைத்துறை பயணத்துல இன்னும் அவர் மேன்மேலும் பல படங்கள் நடிச்சு எல்லாரையும் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். உண்மையில அருமையா இருந்துச்சு படம். அதாவது சொல்லப்போனா காமெடி வேணுமா காமெடி இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, கருத்து வேணுமா கருத்து இருக்கு, யாருக்கு என்ன வேணுமோ இருக்கு. எல்லாரும் அவசியம் குடும்பத்தோட வந்து இந்த படத்தை கொண்டாடணும். அது எல்லாருக்குமே அந்தந்த ஏஜுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இதுல இருக்கு. இதை கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட வந்து இந்த படத்தை வந்து பார்த்து கொண்டாட வேண்டிய படம். நன்றி. காமெடி படம் பார்த்தோம். அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம மதுரைக்காரர் வந்து ரொம்ப நல்லா கலக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய அதாவது கவுண்டமணியோட நடிக்கிறது வந்து செந்தில் மட்டும்தான் நடிப்பாங்க நினைச்சோம். எனக்கு எல்லா காமெடியும் நடிச்சது ரொம்ப நல்லா இருந்தது படம். ரொம்ப நன்றி. ஃபேமிலியா வந்து எனக்கு இல்ல, நான் எல்லாரோட ஆக்டரும் பழைய ஆக்டர்ஸ் ஃபுல்லையுமே கொண்டு வந்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கவுண்டமணி சார் மதுரைக்காரங்களாலே படத்துக்கு எத்துங்கிறத நல்லா காமிச்சிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுலயும் எல்லா ஆக்ட்ரஸோட பேரங்க நடிச்சிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனந்த் பாபு பையன், மயில்சாமி பையன், நாகேஷ் பேரன் அவங்க எல்லாம் நடிக்கிறதுல ரொம்ப நல்லா இருக்கு படம். இல்ல கவுண்டமணி இந்த செந்தில் சார் இல்லாம மத்த எல்லா காமெடி ஆக்ட்ரஸ் நடிச்சது ரொம்ப பெருமையா இருக்கு. அதுல எங்க அண்ணன் வேற நடிச்சிருக்காங்க. அது ரொம்ப பெருமையா இருக்கு. என் கூட அண்ணன் நடிச்சிருக்காப்புல டெம்பிள் சிட்டி குமார். அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. படம் மொத்தத்துக்கு ரொம்ப சூப்பர். படம் வந்து என்ன நடக்குதோ அதை அப்படியே சொல்றாங்க. ஆமா, அரசியல் கரெக்டா சொல்றாங்க. எல்லாம் ஒழுங்கா அரசியல் பண்ணா நல்லா இருக்கும். உண்மையிலே வந்து நானே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா 36 ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் இருக்கிற இடத்துல நமக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் ராஜகோபால் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இன்னைக்கு உள்ள அரசியல் சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னால் முடிஞ்ச அளவு நடித்து கொடுத்துருக்குறேன். எல்லாருமே இன்னைக்கு அந்த கேரக்டர் தான் வைரல் ஆகிருக்குன்னு சொல்லி பாராட்டுறாங்க. எல்லா மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறாங்களோ அந்த அளவு என்கிட்ட நடிப்பு திறமையும் இருக்குது. ஹோட்டல் தொழிலை தாண்டி நடிப்பு திறமையும் இருக்குது. என்கிட்ட இருக்கிற நடிப்பு திறமையை காமிச்சிருக்கேன். இன்னும் மக்கள் தான் முடிவு சொல்லணும். உண்மையிலே ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. ஈவன் கவுண்டமணி சாருக்கு ஃபைட்டு கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஃபைட்டு முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப இளமையாக காமிச்சிருக்காங்க. உண்மையிலே அவர் வந்து இன்னைக்கு அதிக வயசில் நடித்த கதாநாயகன் இந்த வரலாறு
லெஜண்ட் கவுண்டமணி சாருக்கு மட்டும்தான் இருக்கு. பையாபுரோட ஆக்டிங் எப்படி சார் இருக்கு? பையாபுரோட ஆக்டிங் எப்படி? வையாபுரி நான் சொல்லவே வேணாங்க, எல்லாருமே ஆர்டிஸ்ட். பழைய வையாபுரி சார் 90s கிட்ஸ் ஃபேவரட் காமெடி ஆக்டர் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. அதனால உண்மையிலே அவங்க எல்லாரோடையும் நடித்தது எனக்கு ஒரு பாக்கியம் தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திட்டு படம் என்ன சொல்ல வருது சார் படம்? அது சார் இன்றைய அரசியல் நிலைகளை பூரா காமிக்குது. காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது, நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு சுயமாக ஓட்டு போடணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க.